ஹலோ காய்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு லாங் வீடியோவில் நம்ம சந்திக்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஹெவன் ஆர் ஹெல்னு புதுசாக ஒரு கேம் பிளே தான் போட போகிறோம். இது வந்து கொஞ்சம் ரோப்ளாக்ஸில் வந்து கொஞ்சம் பிரபலமாக போயிட்டு இருந்துச்சு. அதனால் இந்த கேம் பிளே போகிறதுக்கு நீங்கள் வந்திருக்கோம். இப்போ இந்த கேம் பற்றி நான் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு வந்திருக்கேன். இது சில பேர் காடாக ஆக்கி விடுவாங்க. அது வந்து சில பேர் காடாக்கி விடுவாங்க. நம்ம ப்ளெஸ் பண்ணலைட்டா ஹெல்லில் போட்டுருவாங்க. நம்ம ப்ளெஸ் பண்ணால் ஹெவனில் போயிடுவாங்க. அதே மாதிரி நம்ம கூட சில நேரத்துக்கு வந்து காடாக வரலாம். இப்போ வந்து ஒரு கேர்ள் வந்து காடாக வந்திருக்கு. இந்த பாருங்க, ஜட்ஜாக வந்திருக்கு. அதுதான் சூஸ் பண்ணணும். அது நம்ம ஹெவனுக்கு போகணுமா ஹெல்லுக்கு போகணுமான்னு. நம்மளுக்கு போய் இந்த ஒரு காஸ்டியூமை கொடுத்துட்டாங்க பாருங்கள், எப்படி கொழுன்னு இருக்கோம்னு. நம்மளை ஹெவனில் போடுவானா ஹெல்லில் போடுவான்னு தெரியல. ஹெவனில் போடுறாடே கடவுளே, ஹெவனில் போடுறாடே. ஹெவனில் போடுவான்னு நினைக்கிறேன். ஹெவனில் போட்டு விடு அப்பாடா. நான் நினச்சது சரிதான், நம்ம ஹெவனில் போட்டுட்டான். இப்போ நம்ம வந்து இப்போ என்ன நடக்கும்னா வந்து ஹெவனுக்கும் ஹெல்லுக்கும் இப்போ ஃபைட் நடக்கும். அவன் ஹெல்லில் ஒரே ஒருத்தன் வந்திருக்கான். இன்றைக்கி வந்து ஜட்ஜு அவன் தான் பார்த்துக்கிறது யார் வின்னாரான்னு. இன்றைக்கி ஃபைட்டில் நாம் ஜெயிப்போமா இல்லை அவங்க ஜெயிப்பாங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. யார் கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கன்னு பார்ப்போம். ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து அவங்க இதுலேயும் ஒரு பாஸ் இருப்பாங்க. நம்ம பாஸ் வந்து அந்த பாஸை பார்த்துக்குறா. அந்த சின்னவங்களை வந்து நம்ம ஸ்மால் பையல வந்து பார்த்துக்கணும். இப்போ அவன் நல்லா அடித்தாலும் அடிப்பான். ரொம்ப ப்ரோ பிளேயராக இருந்தால் அடிப்பான். அவ்வளோதான், முடிச்சாச்சு. இப்போ நம்ம ப்ரோ பிளேயர்னு நினச்சி பார்த்தா இவ்வளோ வேஸ்ட்டாக இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. சரி, இப்போ வந்து இன்னும் ஹெல் பாஸ் இன்னும் இருக்கான். அவனை கொல்லுங்கடா டே, ஹெல்ப் பண்ணுங்கடா டே. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. என்ன அடிக்க விட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ பறக்க ஆரம்பிச்சிட்டோம். என்ன ஆச்சுன்னு தெரியல. ஓகே, நம்ம இப்போ அடிக்கலாம் போல் பறந்துக்கிட்டு. டையாக மாறிடுச்சு. டைம் முடிஞ்சிருச்சு போல் ஃப்ரெண்ட்ஸ். ஓ மை காட், 2 பேருமே தோத்துட்டோம். அப்படின்னா 2 பேருமே தோத்துட்டோன்னு அர்த்தம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 2 பேருமே ட்ராவில் முடிஞ்சிருச்சு. என்னடா ஜட்ஜு, நம்ம அடுத்த வாட்டி காடை வந்து சூப்பராக இருக்கும்ல. அடுத்த வாட்டி யார் காடை வருவாங்கன்னு நீங்கள் கமெண்டில் கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். டக்குன்னு பார்த்துட்டு சொல்லக்கூடாது. டக்குன்னு இப்போயே போய் டக்குன்னு பண்ணுங்கள். ஓகே, பண்ணிட்டேன்னு நம்புகிறேன். நீங்கள் நான் தான் காடாக வருவீங்கன்னு கமெண்டில் சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் கரெக்டான இது. ஏன்னா நான் தான் காடாக வந்துட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாள் கழித்து காடாக வரேன். இப்போ தான் ஃபஸ்ட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இது வந்து ஒரு வாட்டி விளாண்டு பார்த்தேன். கொஞ்சம் பிடிச்சி போயிடுச்சு. அதனால் அடுத்த வாட்டி இந்த கேம் பிளே தான் போடணுன்னு எனக்கு ஆசை வந்துடுச்சு. ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து நம்ம காடாக வந்துட்டோம். நம்ம வந்து ஹெல்லில் ஒருத்தவனை மட்டும் போட்டு எல்லாரையும் ஹெவனில் போட்டு விட்ருவோம். அப்போ தான் நம்ம போன வாட்டி மாதிரி ஹெவன் தான் இன்றைக்கி ஜெயிக்கணும். டையாக மாறி இருக்கக்கூடாது. இந்த வாட்டி ஹெவன் தான் ஜெயிக்கணும். அவங்கெல்லாம் தோற்றுடணும். ஹெல்லு தோற்றுடணும். ஏன்னா போன வாட்டி நம்மளுக்கு என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். டையாக மாறிடுச்சு. நம்ம தான் ஜெயிச்சிருக்க வேண்டியது. அவங்க ஏதோ பண்ணிட்டாங்க. இந்த பாஸ் ரொம்ப அடிச்சிட்டான் போல் நம்ம ஹெல்லோட பாஸு. ஓகே, இன்னைக்கு நம்ம தான் ஹெவன் தான் நினைக்கிறேன். ஹெவன் தான் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, பார்ப்போம் அடுத்த வாட்டி யார் காடாக வருவாங்கன்னு. இப்போ இங்கே உள்ள சர்வரில் உள்ள நேம்லாம் காமிக்கலாம். அடுத்த வாட்டி யாராவது காடாக வருவாங்கன்னு டக்குன்னு போய் கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். கரெக்டாக நான் சொல்கிறீங்களான்னு பார்ப்போம். இப்போயே போய் கமெண்ட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அங்கே நம்ம கேம் பிளேவை பார்ப்போம். இப்போ பாருங்கள், நரகத்தோட பாஸ் எப்படி உடம்பு ஃபுல்லாக வாயாக இருக்குது. சரியான காமெடியாக இருக்கான். அவங்க கண்ணுக்கெல்லாம் தெரிய மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், தெரிய மாட்டோம் போல். நாங்கள் உட்காந்துருக்க மாதிரி தானே தெரியுது. ஆனால் நம்ம பேயா மாதிரி இவங்கெல்லாம் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், இவனை போட்டு அடிங்கண்ணா. எல்லோரும் சுற்றி உழைச்சிட்டாங்க. அவ்வளோதான், கொல்ல போகிறாங்க. கொல்லுங்கடா அவ்வளோதான்டா. கொண்டாச்சு. இப்போ நம்ம ஹெவன் தான் ஜெயிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஹெவன் தான் ஜெயிச்சிச்சுன்னு நம்ம தான் இது சொல்லணும் போல். அம்மா, பாஸாக யாரும் வருவாங்களா? ஒரு டவுட்டு ஃப்ரெண்ட்ஸ். இந்த டவுட்டை மட்டும் நீங்கள் கிளியர் பண்ணி விட்ருங்க. இந்த ஹெவன் காடு ஹெல் கார்டெலாம் வராங்கல்ல, அவங்கெல்லாம் ஒரு பிளேயராக இல்லை கேம்லேருந்து அனுப்புவாங்களான்னு எனக்கு தெரியல. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். அது வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரவுண்டு ஓகே கைஸ், இப்போ வந்து அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதில் யார் கார்டுன்னு தெரியல. நம்ம கன்ஃபார்ம் கார்டாக வர மாட்டோம். ஏன்னா 100% தான் அப்போதியில் 1% லக் இருந்து வந்தோம்.
இப்போ சொன்னோன்னா சொன்ன மாதிரியே நம்ம காடு இல்லை, இதுக்கப்புறம் வரமாட்டோன்னு தான் நினைக்கிறேன். சரி, நம்ம இப்போ வந்து நம்மளை நரகத்துக்கு அனுப்புவானா இல்லை சொர்க்கத்தை அனுப்புவானான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பெக் பண்ணுவோம், அப்போ தான் நம்மளை வந்து இதுக்காக அனுப்புவோம். இந்த பிள்ளை பெக் பண்ணாமல் இருக்கு, இதை நரகத்துக்கு அனுப்பிடு. ஐயோ, நம்மளை ஹெவனுக்கு அனுப்பிடுவானா? ஹெவனுக்கு அனுப்புடாடே, காடை மரியாதை இல்லாமல் பேசினாலும் நம்மளை ஹெல்லுக்கு அனுப்பிடுவான்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம வந்து நல்லாவே பேசுவோம். என்ன ஹெவனுக்கு அனுப்புடா, ஹெவனுக்கு அனுப்பு, காட் எனக்கு ஹெவனுக்கு அனுப்பிடு கைஸ். இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல்லைக்கான ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடுச்சு. நம்ம ஹெவனாக போட்டுட்டான். ஆனால் நிறைய பேரை ஹெல்லில் போடுவான்னு நினைக்கிறேன். 2 பேரை ஹெல்லில் போட்டுட்டான். அடுத்த வாட்டி நம்மளுக்கு வந்துச்சுன்னா இந்த மாதிரிலாம் பார்க்கக்கூடாது. ரெண்டு இடத்துலையுமே சமமாக தான் போடணும். ஏன்னா அவங்களும் கொஞ்சம் பாவம், அவங்களும் நம்மளோட பிளேயர் தான். அவங்களும் அந்த மாதிரிலாம் கெட்டது செஞ்சாங்கன்னு சொல்லி நரகத்துக்கெலாம் அனுப்பக்கூடாது, அது தவறு தான். சரி, அடுத்த வாட்டி நான் காடாக வந்தால் நான் நல்ல வேலையை தான் செய்வேன். நான் வந்து 2க்குமே சமம் வந்தேன். நான் சொல்கிறது கரெக்டாக ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இப்போ ஃப்ளைட்டு ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பாஸை பார்த்துக்குறோம். நம்ம செத்துட்டோம்னா ஓகே, சாக மாட்டோம், எனக்கு நம்பிக்கை இருக்குது. பாஸ் அடிப்போம். அடித்தாச்சு, இன்னும் கொஞ்சம் தான். அவன் நம்மளை முடிக்கிறதுக்குள்ளே நம்ம அவனை முடிச்சிடலாம். அப்பாடா, முடிச்சாச்சு, நம்ம தான் முடித்தான். இப்போ வந்து சின்ன பிள்ளைலாம் இருப்பாங்க, அவங்கெல்லாம் முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். காட், டக்குன்னு இது சொல்லு. நினைக்கிறான் இன்னொரு ஹெல்லில் உள்ளவன். இவன் கூச்சு ஓடுறான். நம்ம அவன்கிட்ட தோற்றுக்கணும்னு தெரிஞ்சு ஓடுறான். டைம் முடிகிற வரை அந்த முடிஞ்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், டை ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவன் சரியான ஆளாக இருக்கான், இப்படி டை ஆயிடுச்சு. அடுத்த வாட்டி நான் வந்து இதாக இருந்தேன்னா 2க்குமே சமந்தான். இல்லாட்டி கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா பிளேயர் இருந்தாங்கன்னா அதை ஹெவனுக்கு போட்டுருவேன். இது எனக்கு என்னென்னு தெரியல, ரொம்ப நாளாக எனக்கு டவுட்டு. இதுக்குள்ளே போனால் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியல. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கைஸ் இங்கே பாருங்கள். இங்கே போனேன், ஐயோ முடிக்கிறதுக்குள்ளே நம்ம இல்லை, இந்த அங்கே நிற்கிறோம் பாருங்கள், தெரியுதுன்னு நினைக்கிறேன். நம்ம கடவுள் இல்லை, இப்போ வேறவனோ தான். எவன்டா அந்த கடவுளே? நம்மளுக்கு லக் இருந்தால் தொடர்ந்து 2 வாட்டி வந்தால் நம்ம வந்து சேனலில் நீங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் பார்க்கணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ பாருங்கள், நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. விலைக்கான ஆளில் போட்டு வச்சுக்கோங்கன்னா நான் போடுற ஹாரர் கேம் எல்லா கேமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்து என்ன வீடியோ போடலாம்னு கேட்குறேன். அடுத்து யாருமே எதுவும் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. அடுத்து நான் என்ன வீடியோ போடலாம்னு கமெண்ட் பண்ணுறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து அதை போடுறேன். நீங்கள் என்ன கேம் சொன்னாலும் நான் போடதான் செய்வேன். நீங்கள் யாரும் போடவும் மாட்டேங்கிறீங்க. ஏன் நம்மளால போக முடியல உள்ளக்கா? ஹெவன் தானே நம்ம, அதான பார்த்தோம், பயந்துட்டேன். அது ஒருத்தவனை மட்டும் பாவம் அதில் போட்டுவிட்டான் ஹெல்ல. அவன் என்னடா பண்ணுவான்? நானும் ஃபஸ்ட்டு அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், அவனை குறைச்சிடக்கூடாது தான், நானும் ஃபஸ்ட்டு அப்படி தான் போட்டேன். சரி, இப்போ எனக்கு புத்தி வந்துருச்சுன்னு வச்சுக்குவோம். சரி, நிறைய பேர் இல்லை, இது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து நான் காடாக வரலிட்ட கூட பரவாயில்ல, நீங்கள் வந்து எனக்கு வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க, மறக்காமல் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் பண்ணிடுங்க. இது ஒரு பவரை யூஸ் பண்ணுறான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரையும் கொல்றதுக்கு. நம்ம இப்போயும் டையாக வைப்போம். நம்மளை கொன்றுவான் கன்ஃபார்ம். பாஸ் கொன்றுவான். ஆனால் நம்ம தப்பிச்சு நம்ம டையாக வைப்போம். நம்ம இந்த மேட்சை டை ஆக்கிடுவோம். அவன் செத்துட்டான், நம்ம மட்டும்தான் இருக்கோம். டையாக வைப்போம். போன வாட்டி மாதிரி நம்ம இன்றைக்கி டையாக வச்சாச்சு. ஓகே கைஸ், இல்லையா? அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் கைஸ், நான் வந்து ஒரு புதுசாக செகண்ட் சேனல் ஃபிஷ்ஷை பற்றி போடலாம்னு ஒரு ஐடியா வந்துருந்துச்சு. அதனால் வந்து ஏஎம் மட்டும் கேப்ஷனு நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன், அதை பாருங்கள். நான் வந்து அதில் சொல்லியிருப்பேன். அந்த சேனலுக்கு மட்டும் மறக்காமல் எல்லோரும் இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
அதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் மனசு இருக்கும். ஓகே, நம்ம இதில் காண ஒரு வேளை காடா? ஓ காட் ஃப்ரெண்ட்ஸ், 2 வாட்டி நம்ம காடாக வந்துட்டோம். ஓகே, நல்லது நல்லது. அடுத்த வாட்டி நீங்கள் நான் ரோட் பிளாக்ஸில் மட்டும் இல்லை, எந்த கேமில் வேணாலும் சொல்லுங்கள், நான் வந்து இதை போடுவேன்.